இன்னொரு சாட்சி, நம்முடைய சபையில் வருகிற சகோதரர் பவனிஷ் என்கிற சகோதரர், அவர்களுக்கு 30 வருடமாக 30 லட்சம் கடன் இருந்தது. 20 வருடங்களாக அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. எந்த நிர்வாகமே இல்லை. ஒரு லேண்ட் இருந்து அதையும் சேல் பண்ண பார்த்தாங்க, முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனைக்கு அவர்கள் வந்தார்கள். வந்தபோது இங்கிருந்து சொல்லப்பட்ட செய்தியில நெகேமியா 52 நாட்களுக்குள்ளே அலங்கத்தை கட்டி முடித்தான் என்ற வார்த்தை வந்தது. அவர்களுக்கு இன்னும் 52 நாட்களுக்குள்ளே இந்த வேர்டு அவர்களுக்கு ரேமாவாக வந்தது. அவர்கள் ஆரம்பத்தில் நினைத்தார்கள் 52 வாரங்களா இருக்கும் என்று. வீட்டில் போய் அந்த வசனத்தை எடுத்து பார்த்தபோது அதில் 52 நாட்கள் என்று இருந்தது. அந்த வார்த்தையை வைத்து கண்ணீரோடு செபித்தார்கள். செப்டம்பர் 22ஆம் தேதி அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது. சரியாக நவம்பர் 13ஆம் தேதி, அதாவது அதிலிருந்து 52 நாட்கள், அந்த நாள் வரும்போது அந்த 30 லட்சம் கடனும் ஆமென் நீங்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். போன வெள்ளிக்கிழமை இந்த சாட்சியை வந்து சொன்னாங்க, சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவருக்கு ஃபோன் அடித்தேன். அவர் சொன்னார், பாஸ்டர் அப்படியே சரியாக 52வது நாள். 20 வருஷமா நாங்கள் முயற்சி எடுக்கிறோம், முடியல. நான் எதுக்கு இந்த சாட்சி சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் இன்னைக்கும் செய்ய வல்லவர். அதாவது உங்களை ஒரு வார்த்தையை சொல்லி நம்ப பண்றாருல, அதுதான். நீங்க எல்லாத்தையும் எடுத்து நம்புங்க, நம்பணும், வசனம் எல்லாத்தையும் நம்பணும். ஆனா உங்களை ஒரு வார்த்தையை சொல்லி நம்ப பண்றாரு தெரியுமா? அதை வச்சு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்கன்னு அவர் பார்த்துட்டு இருப்பார். 20 வருஷம் 29.5 லட்சம், அதான் நான் ரவுண்டா 30, 29.5 லட்சம் கடன். எவ்வளவு முயற்சி எடுத்து இன்னொரு வேர்டு சொன்னார், நிர்வாகமே இல்லை பாஸ்டர் அப்படின்னார். அதை அடைக்கிறதுக்கான நிர்வாகமே இல்லை. ஆனா சரி, அந்த வேர்டு வந்து கரெக்டா நவம்பர் 13ஆம் தேதி என் ஆண்டவர் ஒன்னு சொன்னார்னா இன்னொன்னு செய்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா.